Hi friends, welcome to Chitra's Food. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசை மாவு வச்சு ரொம்ப சூப்பரா சாஃப்ட்டா செய்யக்கூடிய ஆப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு 4 கப் இட்லி மாவு எடுத்து ஒரு பவுல்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த மாவோட பதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தேங்காய் பால் கூட்டி குறைச்சு ஊத்திக்கோங்க. இதுல 2 சிட்டிகை சமையல் சோடா, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாம் போட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட பதம் நம்ம வழக்கமான தோசை மாவு பதத்துக்கு இருந்தா போதும். ரொம்ப கெட்டியாவோ இல்ல ரொம்ப தண்ணியாவோ இருக்க கூடாது. அவ்வளவுதான். மாவை தூக்கி ஒரு 10 நிமிஷம் ஓரமா ரெஸ்ட் கொடுத்து வச்சிருங்க. இதுக்கு அப்புறம் ஆப்பச்சட்டியில சூடு பண்ணி 2 கரண்டி மாவு எடுத்து அதில ஊத்திக்கலாம். இப்போ ஆப்பச்சட்டியை வந்து லோ ஃப்ளேம்ல இருந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு இதை எடுத்து நல்லா சுத்தி விடுங்க. ஓரத்துல எல்லாம் நல்ல மெல்லிசாவும் நடுப்பர் நல்ல கனமாவும் வரும். இதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். எனக்கு வந்து ஓரத்தில் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளையாக வேணும்னா கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு இதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை சர்க்கரை போட்ட தேங்காய் பாலோ நம்ம அதுக்கு பரிமாறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.